Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல கண்டிப்பா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI ல இருந்து நம்ம வீட்ல யாராச்சும் ஒருத்தவங்க கிட்டயாவது பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கறது இருக்கும். நீ அக்கவுண்ட் ஹோல்டரா இருப்பீங்க. சோ SBI தரப்புல இருந்து ஏகப்பட்ட ஸ்கீம் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க அவங்களோட கஸ்டமருக்கு. அந்த விதத்துல ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஸ்கீம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரூபாய் 2 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அதிகப்படியாக வந்து பாத்தீங்கன்னா 7.50% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமை பத்தி பார்க்க போறோம். இது வந்து சீனியர் சிட்டிசனுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நார்மலா இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது என்ன ஸ்கீம்? இந்த ஸ்கீமை பத்தின ஃபுல் அப்டேட்டை நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து SBI. கண்டிப்பா நம்ம வீட்ல யாராச்சும் ஒருத்தவங்க கிட்டயாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து நம்ம அக்கவுண்ட் ஹோல்டரா இருப்போம். அதுல பல்வேறு விதமான திட்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அந்த விதத்துல ஸ்டேட் வங்கி பல்வேறு காலகட்டத்திற்கான நிலையான வைப்பு திட்டங்களில் பொது குடிமக்களுக்கு 3.50% முதல் 7% வரையிலான வட்டிகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. காமனா வந்து நம்ம வருங்கால வைப்பு நிதி பிக்ஸ்டு டெபாசிட்ல நம்ம அமௌண்ட் வந்து போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு 3.5ல இருந்து 7% வரைக்கும் வந்து வட்டி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே விதத்துல சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது வந்து மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு விதமான காலகட்டங்கள்ல வந்து 4% முதல் 7.50% வரையிலான வட்டி வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. நாட்டில் பெரிய அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சேமிப்பு கணக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா திறக்கின்றன அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்த முதலீட்டுக்காக எஃப்டி பிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கறதா வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நபர்கள் வந்து நம்பி இருக்கிறதா வந்து இதன் மூலியமா ஷேர் பண்ணியிருக்காங்க. அத்தகைய அந்த பிக்ஸ்டு டெபாசிட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிற பார்க்கும்போது அதில் நீங்கள் 2 லட்சம் டெபாசிட் செய்து 29,776 ரூபாய் முதல் 32,044 ரூபாய் வரை நிலையான வட்டியை நீங்க வந்து பெற முடியும். நேரடியாக பெறலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 7 நாளுக்கு முதல் 10 ஆண்டுகள் வரையிலான நிரந்தர வைப்பு நிதியை நீங்க வந்து செய்யலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. வெவ்வேறு காலகட்டத்திற்காக நிரந்தர வைப்பு நிதி திட்டங்கள் பொதுமக்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஸ்டேட் வங்கி 3.50% முதல் 7% வரையிலான வட்டி வந்து வழங்குகிறது. SBI சேமிப்பு திட்டத்தில் 2 லட்சம் டெபாசிட் செய்து 32,000 வரை வந்து பெற முடியும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கீமோட பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் 2 lakhs SBI சேவிங் ஸ்கீம் கெட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து SBI ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இல்ல போதிய அளவுக்கு வந்து வருமானம் எனக்கு வந்து வந்துட்டு இருக்குது, அதை நான் சும்மா தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து வச்சுட்டு இருக்கிறேன், அதை FD ல போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு திட்டம் வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட்டா இருக்கும். 2 lakhs நீங்க போடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 32,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மூத்த குடிமக்களுக்கு வெவ்வேறு காலகட்டத்திற்கான நிரந்தர வைப்பு நிதி திட்டங்களில் 4% முதல் 7.50% வரையிலான வட்டிகள் வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. 2 ஆண்டு முதல் 3 ஆண்டு வரையிலான நிரந்தர வைப்பு நிதிகளில் SBI பொதுமக்களுக்கு 7% வட்டி மற்றும் மூத்த குடிமக்களுக்கு 7.50% வரை வந்து அதிகப்படியாக வட்டி வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. 2 லட்சம் முதலீடு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2 lakhs வந்து நம்ம முதலீடு போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத இதுல வந்து கொடுத்திருக்காங்க கான்செப்ட்ல. பாரத ஸ்டேட் வங்கிகள் இந்த நிரந்தர வைப்பு நிதி திட்டத்தில் நீங்கள் 2 லட்சம் டெபாசிட் செய்தால் 29,776 ரூபாய் முதல் 32,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிலையான மற்றும் உத்தரவாத வட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. நீங்கள் ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தால் அதாவது உங்களுடைய வயது வந்து 60 வயதுக்கு குறைவாக இருந்தால் SBI இந்த நிலையான வைப்பு நிதி திட்டத்தில் 2 லட்சம் டெபாசிட் செய்தால் உங்களுக்கான வட்டி அப்படிங்கிறது 29,776 ரூபாய் வட்டியாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதே இது நீங்க வந்து சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமகனா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க வந்து 2 lakhs வந்து டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்க FD ல இருந்து உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 32,044 ரூபாய் அப்படிங்கறத உங்களுக்கு வட்டி விகிதம் அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு இதன் மூலமா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு திட்டம். முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு 2 lakhs மேல வந்து அப்படியே சும்மாவே இருக்கு நான் யூஸ் பண்றதே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க வந்து மஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். மீதி இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சாத்தியம் அப்படிங்கிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிஷரி ஆகட்டும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.